ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இது என்னடா ஒரு பிவிசி பைப் வச்சு ஏதோ பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இது என்னன்னா, நம்ம எலக்ட்ரிக் ஒர்க் பார்க்கறதுனால ஸ்க்ரூ, ஆணி, உச்சிக்கட்டை, ஃபிஷரு இதெல்லாம் நம்ம ஒரு சாதாரண பிவிசி கிளாஸ் பாக்ஸில் தான் வச்சுருந்தோம். அது என்ன செய்யுதுன்னா, அடிக்கடி உள்ளே உடஞ்சி போயிடுது, இல்லை மூடி கலண்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுது. சரி என்னடா பண்ணுறது, சரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா பண்ணி பண்ணதான். இது எதில் பண்ணியிருக்கோம்னா, நம்ம பிளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற எஃப்டி, அப்புறம் பிவிசி பைப்பு, ஒரு எண்டு கேப், த்ரெட் டைப் எண்டு கேப் மூடியை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. இது ரெண்டு சைஸ் பைப்பில் பண்ணியிருக்கேன். ஒன்று 2 இன்ச்லையும் இன்னொன்று 3 இன்ச்லையும் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு இந்த இது காமிக்கிற மெட்டீரியல் தான் இதுக்கு தேவையான மெட்டீரியலு. இது என்னென்ன மெட்டீரியல்னா, இது 3 இன்ச்சு எண்டு கேப்பு, 2 இன்ச்சு எண்டு கேப்பு த்ரெட் டைப்பில். அதுக்கடுத்து இது 2 இன்ச்சு எஃப்டி த்ரெட் டைப்பில் வாங்கிக்கணும். அதுக்கு த்ரெட் டைப்பு. அடுத்து 2 இன்ச்சு பைப்பு, இது 2 இன்ச்சில் பண்ணது. அடுத்து கீழே எண்டு கேப் ஒன்று, பிவிசி பேஸ்ட் டைப் எண்டு கேப்பு. நெக்ஸ்ட் இது 2 இன்ச்சில் பண்ணது. அடுத்து 3 இன்ச்சிலையும் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு பைப்பு ஒன்று, ஒரு சின்ன பிட்டு ஒன்று. அடுத்து 3 இன்ச்சு எஃப்டி ஒன்று, 3 இன்ச்சு 90 mm போட்டிருக்கோம். அடுத்து 3 இன்ச்சு எண்டு கேப்பு பேஸ்ட் டைப்பு, அதில் 90 mm போட்டிருக்கோம். அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். இது இதை வச்சா பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது, எத்தனை சைஸில் வேணால் பண்ணிக்கலாம். என்னோட தேவைக்கு நான் 90 mm 3 இன்ச்சு போதுன்றனால 3 இன்ச்சில் பண்ணியிருக்கேன். அடுத்து த்ரெட் டைப் ஒரு மூடி ஒன்று, அவ்வளோதான் இது தேவையான பொருள். அப்புறம் 50 ml பேஸ்ட்டு, அதை நான் பேஸ்ட் வீடியோவில் காமிக்கல, பேஸ்ட்டும் வாங்கிக்கோங்க. பேஸ்ட்டை போடணுமா அப்படின்னு கேட்டால் பேஸ்ட்டு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் பேஸ்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட்டு தேவையில்லை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சைஸ் நான் பைப் 2 இன்ச்சு பைப்லையும் சரி 3 இன்ச்சு பைப்லையும் ஒரே சைஸில் செஞ்சுருக்கேன். அதுக்கு சைஸ் 3.5 இன்ச்சு, பைப்போட லென்த்து 3.5 இன்ச்சு கணம் இருந்தால் போதும். நம்ம சரியான அளவாக இருக்கும். நான் 3.5 இன்ச்சு கணம் எடுத்திருக்கேன். 3.5 இன்ச்சு அளவு எடுத்து பைப்பை கட் பண்ணிக்கணும். பைப்பை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் போட்டு ஒட்ட வேண்டியதுதான். இப்போ பைப்பை கட் பண்ணியாச்சு. அந்த உள்ளே பர்னர் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பைப்பை எண்டு கேப்பில் வச்சு ஒட்ட போகிறோம். பேஸ்ட் போட்டு ஒட்ட போகிறோம். பேஸ்ட்டு உங்களுக்கு நீடி தேவை இருந்துச்சுன்னா ஒட்டிக்கலாம், இல்லைனா தேவையெல்லாம் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 இன்ச்சு பைப்பில் நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு. நான் தேவை இருந்துச்சு பேஸ்ட் போட்டுட்டேன். கொஞ்சம் பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் நல்லா லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும், அதனால் பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே எஃப்டியை வச்சு நம்ம மாட்ட போகிறோம். பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு. அடுத்து எஃப்டியை வச்சு நம்ம இந்த எண்டு கேப்பையும் எஃப்டியையும் வச்சு நம்ம மாட்ட போகிறோம். இப்போ பேஸ்ட் போடுறோம். எண்டு கேப்புக்கு நம்ம பேஸ்ட் போடுறோம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் மேலே எஃப்டியை தூக்கி பேஸ்ட் போட்டாச்சு. பேஸ்ட் போட்டு எஃப்டியை தூக்கி மாட்ட போகிறோம். எஃப்டியை மாட்டிட்டோம்னா இது நம்ம இதான் எஃப்டி. இது 2 இன்ச்சு எஃப்டி. அந்த எண்டு கேப் பைப்பையும் இந்த எஃப்டியையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்ட போகிறோம். இது ஒட்டியாச்சுன்னா இந்த ஒட்டியாச்சு. நல்லா ஃபுல்லாக கிரிப்பாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே மட்டும் போடாமல் இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே போட்டால் தெரிச்சு போயிடும். கீழே போடாமல் வச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த அழுத்துப்பட்டு உடையிறது அந்த மாதிரி இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால சரி உங்களுக்கும் இது ஒரு வீடியோவாக எடுத்துருவோமே அப்படின்னு எடுத்தது. அப்படியே ஒட்டிட்டு மேலே த்ரெட்டை வச்சு மூடிட்டோம்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிரும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே போல் தான் 3 இன்ச்சுக்கும் இதே டைப்பு தான். 3 இன்ச்சுக்கும் இதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஸ்க்ரூ, ஆணி, அடுத்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே போல் 3 இன்ச்சுக்கும் அதே போல் தான். 2 இன்ச்சில் எப்படி பண்ணமோ அதே டைம் 3 இன்ச்சு. 3 இன்ச்சு எதுக்கு பண்ணேன்னா, அதுக்குள்ளே அந்த கொஞ்சம் ஃபிஷரு, அடுத்து குச்சிக்கட்டை, கிளாம்பு, 3/4 இன்ச்சு கிளாம்பு, 1 இன்ச்சு கிளாம்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக ரெடி பண்ணுது. இதுக்கும் நான் அதே சைஸ் தான், 3.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். இதுக்கும் அதே 3.5 இன்ச்சில் நம்ம வச்சு கட் பண்ணிக்கிறோம். பைப்பை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுக்கும் எண்டு கேப் போடணும். எண்டு கேப் எதுக்கு போடுறோம்னா, மேலே எஃப்டி வந்துடும், டோர் மேலே மூடி வந்துடும். எண்டு கேப் எதுக்கு போடுறோம்னா, உள்ளே போகிற பொருள் கீழே விழுகாமல் இருக்காண்டி நம்ம எண்டு கேப் போடுறோம். இப்போ பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு. 3 இன்ச்சு பைப்பை எண்டு கேப் போட்டு மேலே அந்த எண்டு கேப் போட்ட பைப்பில்
மேலே வந்து பேஸ்ட் போட்டோம். பேஸ்ட் போட்டு எஃப்டிஐ நம்ம வந்து ஒட்டிடுறோம். ஒட்டோம்னா நல்ல கப்பு மாதிரி கீழே பிடிச்சிக்கிறோம். பிடிச்சோடனே மேலே வந்து 3 இன்ச்சு த்ரெட் டைப்பு மூடியை வந்து நம்ம வந்து அப்படியே மூட வேண்டியதுதான். இது ரொம்ப சிம்பிளான பொருள் தான். நம்ம பிளம்பிங் ஜாமான் கடையில் கேட்டால் அது கிடைக்கும். சாதாரண ஒரு எண்டு கேப்பு ஒரு எஃப்டியை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதை நான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீடு தேவை இருந்தால் இது வந்து 2 இன்ச்சில் பண்ணலாம், 2.5 இன்ச்சில் பண்ணலாம், 3 இன்ச்சில் பண்ணலாம். 3 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால 2, 2.5, 3 வரை போதும். 2 இன்ச்சு போதும், ஸ்க்ரூவுக்கு போதும். இந்த ஃபிஷரு இந்த கிளாம்புக்கெலாம் வந்து 3 இன்ச்சு நல்லாயிருக்கும். அதனால 3 இன்ச்சில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அழகாக வந்து நம்ம வந்து த்ரெட்டு மாதிரி இருக்கும். த்ரெட்டு போட்டு கழட்டிக்கலாம். கழட்டிட்டு மறுபடியும் மாட்டிட்டு மறுபடியும் வந்து டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளே வந்து நான் அமக்கப்பட்டு ஏற்கனவே வச்சு இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து உள்ள நசுக்கப்பட்டுருச்சு. உள்ள நசுங்கி பாக்ஸ் வந்து உள்ளே கொட்டிடுச்சு. இது கொட்டுறதுக்கு வேலை இல்லை. நல்ல ஹைட்டும் கூட இருக்குது. உங்களுக்கு ஹைட்டு தேவை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பைப்பு கொஞ்சம் கூட போடலாம். 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா பைப்பு வந்து 3.5 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லை 5 இன்ச்சு வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சுன்னா நீங்கள் வச்சுருக்க டூல்ஸ் பேக்கில் வந்து வச்சிருக்க முடியாது. அவ்வளோதான். இந்த வீடியோ பாருங்கள், இப்போ நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எலக்ட்ரிக்கல் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா தான் நமக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.